ஆனா இவங்களுக்கு வர்ற தூக்கமும் புத்தகத்தை பார்த்தா ஓடி போயிடும். அதனாலதான் படிச்சு கலெக்டர் ஆயிருக்காங்க. ஏன்பா உன் பொண்டாட்டி ரொம்ப கோவக்காரியாமே? ஆமா, ஆனா நியாயமான விஷயத்துக்கு தான் கோவம் வரும். சும்மா எல்லாம் கோவப்பட மாட்டா. அவளே கோவப்பட்டு பேசிடுவா, அப்புறம் தனியா போய் நின்று அவளே ஃபீல் பண்ணுவா, குழந்தை மாதிரி. அந்த தனிமை அவ பேசுனதுல எது சரி தப்புங்கிறத புரிய வைக்கும். அவ பேசுனது தப்புன்னா எங்க இருக்கோம் யார் இருக்கான்லாம் பார்க்க மாட்டா, உடனே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டுருவா. ஆனா இன்னொன்னு, அவளுக்கு யார் மேல அதிகமா கோவம் இருக்கோ அவங்களத்தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ உன் மேல உன் பொண்டாட்டி மூட்டை கணக்கா கோவம் வச்சிருக்கான்னு சொல்ற? ஆமா மாறா, அப்போ உன் பொண்டாட்டிக்கு சாப்பாட்டுல என்ன பிடிக்கும்? என்ன சாப்பாடா இருந்தாலும் கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்தா நல்லா சாப்பிடுவா. அதுவும் நான் ஊட்டி விட்டேன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்லா சாப்பிடுவானா பாத்துக்கங்களேன். ஏமா வீரா, உன் புருஷன் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானா? வீரா, கோயில்ல வச்சு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மாற சொன்னதெல்லாம் சரிதானா? மாற சொன்னது எல்லாமே சரிதான். அடேங்கப்பா, சும்மா சொல்லக்கூடாது வீரா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்கீங்க போல. காலத்துக்கும் நீங்க 2 பேரும் இப்படியே இருங்க. புள்ளக்குட்டி வந்தாலும் உங்க பாசம் குறைய கூடாது. அதெல்லாம் குறையாதுக்கா. ஏன்னா எனக்கு அவ குழந்தை, அவளுக்கு நான் குழந்தை. அது எங்க 2 பேர்த்துக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த நீர் பறவை மாதிரி ஒருத்தரை பிரிஞ்சு ஒருத்தரால் வாழ முடியாது. எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அது அன்பால தான் வரும். அதே சண்டை அன்பாலே காணாமையும் போயிடும். ஏப்பா மாறா, பொண்டாட்டிய பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க, ஆனா உன் பொண்டாட்டிக்கும் உனக்கும் சரியான சண்டையாம? நீங்க 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சுதான் இருக்கீங்களாமே? நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டோம். இங்க கோயிலுக்கு வந்து ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிச்சு நாடகம் போடுறீங்களா? உங்களை சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நீங்க 2 பேரும் பிரமாதமா நடிக்கிறீங்க. கூட்டத்துல இருந்து யார் சவுண்ட் விட்டது? யார் பேசுனது? மா பார்த்து பேசு. வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. நான் உனக்கு அண்ணன் முறை வேணும். அப்படியானே? சரி. நீங்க சாரதாக்கா புருஷன் தானே? ஆமா. என்னண்ணே நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்கீங்க? உங்க பொண்டாட்டி எங்க? மாசத்துல 20 நாள் உங்க பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுல தான் இருக்காங்க போலயே. அந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்க நீங்க எங்களை பத்தி பேசுறீங்க? இல்ல, மூஞ்சிலே கொடுக்கணும். அப்புறம் இந்த கூட்டத்துல சிரிச்ச அத்தனை ஆம்பளைங்களோட பொண்டாட்டியும் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்களா உங்க பொண்டாட்டி கூட எவ்வளவு அந்யோன்யமா இருக்கீங்க, எவ்வளவு அக்கறையா இருக்கீங்கன்னு, அவங்கள நீங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு ஒரு டெஸ்ட் வச்சு பாத்துலாமா? வீரா, அந்த டெஸ்ட்ல தோத்து போய் தான் எல்லாரும் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பொண்டாட்டிக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரியாது, பச்சை கலர் பிடிக்குமா மஞ்சள் கலர் பிடிக்குமான்னு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஆளுங்க நீங்க. நீங்க எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க பத்தி பேசுறீங்க. என் புருஷ அளவுக்கு என்னை புரிஞ்சுக்கிட்ட ஆள் யாருமே கிடையாது. அவரை பத்தி குறை சொல்றதுக்கெல்லாம் இங்க இருக்கிற எந்த ஆம்பளைக்கும் தகுதி கிடையாது. போடு, அவளுக்கும் சேர்த்து போடு, அதான் புத்தி வரும். என்ன உன் பொண்டாட்டி பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா? வாயில என்ன கொலக்கட்டையா வச்சு நின்றுகிட்டு இருக்க? இதுக்கு மேல பிருந்தாவை பத்தி ஒரு வார்த்தை பேசினாங்க, நாக்கு இழுத்து வச்சு மொத்த பயிலையும் அறுத்தெறிஞ்சிருங்க. என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டீங்களா? பிருந்தா இந்த வீட்டு மருமக மட்டும் இல்ல, எனக்கு தங்கச்சி மாதிரி. அவ கண்ணீர் விடுறத பார்த்துட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். ஏதோ உங்க பக்கம் இழப்பு இருக்கு. அவ சாவுக்கு ஏதோ ஒரு வகையில நான் காரணம் ஆயிட்டேன். அதனால நீங்க பேசுறது அடிக்க வர்றதெல்லாம் நான் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. மரியாதை இங்கிருந்து போயிடுது, இல்லைன்னா போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். யாருன்னு தெரியுமில்ல, ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவனுக்கு இன்னொரு கொலை பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எனக்கு என் குடும்பம் தான் பெருசு, அதுக்கப்புறம் தான் எனக்கு நானே. வாங்க, இல்லைன்னா சாவடிச்சிருவேன். போங்க என்ன. போங்க, தூக்கி மொத்த பரிய உள்ள வச்சிருவோம். போங்க. ஏய் வாடி. மாமா. ஏய், எதுக்கு அழுவுற? மாமா, உன்னதான் கேக்குறேன், எதுக்கு அழுவுற? மாமா. இவனுக்கு என்ன மனசுல பெரிய கடவுள் நினைப்பா? இவனுங்கெல்லாம் சாப்பிட்டா பழிச்சிருமா? நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. கெட்டவனுங்களோட சாபம்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதம் மாதிரி. இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும். மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்ன தப்பு பண்ணா நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? இல்ல மாமா, 7 வருஷமா நானும் உங்களை ஒரு கொலைகார மாதிரி தான் பார்த்திருக்கேன். உங்க பேர் எடுத்தாலே எனக்கு பிடிக்காது, அவ்வளோ கோவம் வரும். நீங்க ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன். நீங்க பேச வரும்போதெல்லாம் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிருக்கேன். இவ்வளோ ஏன் என் அக்கா கிட்டயே ஏன் நீ அவனை கூடலாம் வச்சிருக்க? ஏன் அவன் கூடலாம் சேர்ந்து வாழ்றேன்னு சண்டை போட்டிருக்க மாமா. ஆனா நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் எனக்காக நிக்கிறீங்க மாமா. ஏன் மாமா, இந்த இடத்துல எனக்காக கார்த்தி தானே பேசி இருக்கணும். ஆனா அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல மாமா. உங்களை அடிக்க வரும்போது கூட கை கட்டி தான் நின்னீங்க. என்ன பத்தி ஒரு வார்த்தை பேசினதும் அவ்வளவு தொடச்சிட்டீங்களே மாமா. இதுதானே மாமா பாசம்னு சொல்லுவாங்க. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. மன்னிப்பு கேக்குறேன். என்ன நீ இதுக்கெல்லாம் போய் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்குள்ள இருக்கிறது சகஜம்தான். நான் பண்ண தப்பால நம்ம குடும்பத்துல ஒரு உசுறு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு என் மேல கோவம் இருக்கிறதெல்லாம் இயல்பு தானே. உன் கோவத்தால எனக்கு நான் தப்பா பார்த்ததே கிடையாது. நீ எவ்வளவுதான் வளர்ந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தங்கச்சி மாதிரி. இங்க பாரு, என் ஆசைலாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ என்னை மன்னிச்சு பழைய மாதிரி என்கிட்ட பேசு இரு, அது போதும். கண்டிப்பா மாமா, கண்டிப்பா பழைய மாதிரி பேசுற மாமா.